இன்றைக்கி ஒரு சூப்பர் டெலிஷியஸ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸை 4ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தென் அதை வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டரில் நல்லா சோக் ஆகிற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி அதை வந்து வேக வச்சுக்கணும். அது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம வந்து ஆனியன்ஸையும் டொமேட்டோவையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சிக்கும் பூண்டுக்கும் நல்லா தோல்லாம் உரித்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. தென் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிட்டு தென் ஆனியன்ஸும் டொமேட்டோவும் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா அது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஆனக்கப்புறமா லாஸ்ட்டாக மஷ்ரூம் ஆட் பண்ணுங்கள். மஷ்ரூம் ஆட் பண்ணக்கப்புறமா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அண்ட் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த மஷ்ரூமில் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் நீங்கள் வதங்கி தான் ஆகணும். அண்ட் இதில் தண்ணியெல்லாம் தெளிக்கணுன்ற எந்த நெசசிட்டி இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி மஷ்ரூம் வெந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மஷ்ரூமில் இந்த ஃப்ளேவர் மட்டும் தான் இறங்கணும். ஸோ நல்லா வதக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் கர்ட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறுசாக வந்துட்டு ரைஸில் கூட போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.